சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய், அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆகினாய், புரைக்காடு சோலையை புக்களியூர் அவிநாசியே, கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. எல்லாம் வல்ல கருணாம்பிகையுடன் அவிநாசியப்பர் திருவருளும் குருவருளும் நினைந்து இந்த அன்னாபிஷேகம் என்பதை பற்றி ஒரு சிறிய தெளிவை நாம் பெற எண்ணி இந்த செய்தியினை தங்களுக்கு வழங்குகிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் அவிநாசி அப்பருக்கு போல எல்லா கோவில்களிலும் ஐப்பசி மாதம் பௌர்ணமியும் அஸ்வதி நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற அன்றைய தினத்தன்று அன்னாபிஷேகமாக செய்விக்கப்பட்டு அனைத்து பெருமக்களுக்கும் அந்த அன்னமானது பாலிக்கப்படும். இதன் தத்துவம் என்னவென்றால், இறைவன் அனைவருக்கும் அன்னத்தை வழங்கிடுவான் என்பதாகும். இறைவனானவன் ஒரு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கூட ஒரு உணவை வழங்கிடுவார் என்பது நமது சித்தாந்த மரபு. அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதன் அடிப்படையில் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் இந்த அன்னாபிஷேகமானது சிறப்பிக்கப்படுகிறது. இன்னொரு காரணம் என்னவென்றால், ஐப்பசி மாதம் அடைமழை காலம். அன்றைய தினமும் விறகுகள் நனைந்திருக்கும், உணவு செய்வதற்கு சிரமமாக இருக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த விழாவினை ஏற்படுத்தி உள்ளார்கள். அதன் பொருட்டாக அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெறும். அதுபோலவே அவிநாசியில் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று இந்த ஊரிலே வாழ்ந்த வையாபுரி மதிலார் எனப்படும் குடும்பத்தினரால் சுமார் ஒரு 115 வருடங்களாக அன்னாபிஷேகமானது சிறப்பாக நடைபெறுகிறது. அதாவது 6 மூட்டை, அன்றைய காலகட்டத்தில் 600 படி அன்னமானது சமைக்கப்பட்டு அவிநாசியப்பர் மேலே சாத்தப்பட்டு படிகளாக அலங்கரிக்கப்பட்டு அதில் காய்கறிகள், பழங்கள், பலகார பட்சணங்கள் என அனைத்தும் அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டு அந்த அன்ன ரூபத்தில் உள்ள அவிநாசியப்பரை பக்த பெருமக்கள் அனைவரும் தரிசித்து பின்பு இரவு அன்னம் களையப்பட்டு அதில் ஒரு பகுதியானது குளத்தில் உள்ள மீன்களுக்கு விடப்படும், ஒரு பகுதியானது அனைத்து பக்த பெருமக்களுக்கும் அருட்பிரசாதமாக வழங்கப்படும். இந்த ஆண்டு வருகிற நாளைய தினம் 5/11/2025 புதன்கிழமை அன்று அன்னாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. நமது ஆலயத்திலே 4 மணி முதல் இரவு 8 மணி வரை அவிநாசியப்பரை அன்ன அலங்காரத்தில் அனைவரும் தரிசித்து வருக என்று அழைக்கிறோம்.